ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா எப்படி உதிரி உதிரியாக பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக முதல்ல சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இஞ்சி பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக, பச்சை மிளகா சின்னதாக நறுக்குனது கொஞ்சம், சின்ன உள்ளி கொஞ்சமாக நறுக்குனது 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகளோட சேமியா உப்புமா ரெடி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வருங்க. சரி வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் கொட்டிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தாங்க சேமியா உப்புமா உதிரி உதிரியாக அழகாக வரும். வறுத்து எடுத்துடலாம் சேமியாவை. வறுத்து சேமியாவாக இருந்தால் லேசாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், அது பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு சேர்த்து செய்யும்போது நம்மளோட சேமியா ரொம்ப வாசனையாக இருக்கும். அது ரெண்டும் செவக்க வறுபடணும். பாருங்கள், நல்லா செவக்க வறுபடணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் செவக்க வறுபட்டால் தான் சேமியா ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன உள்ளி நறுக்குனது 1/2 கப்பு, அதுவும் பச்சை மிளகா 2 நறுக்குனதும், இஞ்சி ஒரு துண்டு பொடி பொடியாக கட் பண்ணதும், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் சேமியா நமக்கு டேஸ்ட்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சேமியா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சேமியாவை போட்டுருவோம். ஒரே இடத்துல போடாமல் அப்படி உதிரி உதிரியாக போட்டால் தான் அழகாக வரும். ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிடும் சேமியா. சேமியாவை எல்லாம் அதில் சேர்த்தப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் கைவிடாமல் சேமியாவை கிண்டிகிட்டே இருக்கலாம். இதே அளவுகளோடு நீங்களும் சேமியாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக சேமியா, அழகான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம்
பாருங்கள் நம்மளோட சேமியா உப்புமா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிட்டுன்னு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. இடையில லைட்டாக அப்பப்போ மூடி எடுத்து கிண்டி விட்டுடுங்க சேமியாவை. பாருங்கள் நம்மளோட சேமியா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம சேமியா உப்புமா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.